இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். பெலிஸ்தர் சிம்சோனை பிடிச்சி அவன் கண்களை குருடாக்கி 2 வெண்கல விலங்கு போட்டு சிறையில் மாவரைக்க வச்சாங்க. பெலிஸ்தர் சிம்சோன் கண்ணை குருடாக்கிட்டோம்னா அவன் மறுபடியும் பலசாலியாக ஆக முடியாது, நம்மளோட சண்டை போடவும் முடியாதுன்னு தப்பு கணக்கு போட்டாங்க. சிம்சோனுக்கு தேவன் அவனோட தலை முடியில் தான் ஆசீர்வதிச்சான்றத புரியாத ஜனங்களாக இருந்தாங்க. ஒரு தடவை தலைமுடியை சிரைச்சாலும் அது மறுபடியும் வளரும், அவன் மறுபடியும் பலசாலியாக ஆவான்றத யோசிக்கலை. கடைசியில் என்னாச்சு, மறுபடியும் சிம்சோனுக்கு முடி வளர்ந்துச்சு. தேவன் அவனை வச்சு பெலிஸ்தர்களை கொன்று போட்டார். இதே போல தான் நமக்கும் நம்மளோட எதிரிகள் நம்மளை தோக்கடிச்சிருக்கலாம், இனிமேல் நம்ம எந்திரிக்கவே போகிறது இல்லைன்னு சந்தோஷப்படலாம். ஆனால் தேவன் நமக்கு எதை ஆசீர்வதிப்பார், எப்போ ஆசீர்வதிப்பார்னு அவங்களுக்கு தெரியாது. தேவன் நம்மளை மறுபடியும் எலும்பு பண்ணுவார். அப்படி எலும்பு பண்ணும்போது அத்தனை எதிரிகளும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். சிம்சோன் அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து தேவனிடத்தில் மனம் திரும்பினது போல நாமளும் தப்பை திருத்திக்கிட்டு தேவனை நோக்கி கூப்பிடணும். அந்த நாள் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. ஆமேன்.